ஓகேங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மற்றவங்க ஜாயின் பண்ணதும் அப்படியே என்ன பண்ணிக்கலாங்க, கன்டினியூ பண்ணிக்கலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அண்டர் ஸ்ட்ரெஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க, ஒரு இடத்துல வந்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ஸோ ஓகே, இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டுல கூலும்ஸ் லாவை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த கூலும்ஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா Q1 அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இருக்கு. ஸோ அகைன் Q2 அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இருக்கு. ஸோ ரெண்டு சார்ஜஸ் இருக்கு. ஸோ ரெண்டு சார்ஜும் வந்து பாத்தீங்க அப்படின்னா O அப்படிங்கிற ஆர்ஜினா வச்சுட்டு, ஸோ இந்த இடத்த வந்து ஒரு ஆர்ஜினா வச்சுட்டு, ஸோ R1 அப்படிங்கிற டிஸ்டன்ஸும் R2 டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குங்க. ஸோ இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிசல்டன்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா வெக்டர். ஸோ இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் R12. தட் மீன்ஸ் R12 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல பிரிஞ்சிருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த கூலும்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ். ஸோ Q1 Q2 அப்படிங்கிற ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் இருக்குங்க ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டுல. F directly proportional to என்னதாங்க Q1 into Q2. ஸோ செகண்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன இருக்குங்க, R2 R ஸ்கொயர் R அப்படின்னு இருக்குங்க. ஸோ R12 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா R ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோங்க. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா K. ஸோ K அப்படிங்கிற ஒரு ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்காக நான் என்ன பண்றேங்க 1/4πε0. ஸோ இந்த எப்சிலான் நாட் அப்படிங்கிறது என்னன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் நேச்சர் ஆஃப் த மீடியம் சரௌண்டட். ஓகேங்களா? ஸோ என்ன மீடியம்ல அது சரௌண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம என்ன பண்ண போறோங்க, இது இருக்கக்கூடியதா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா Q1 Q2 4πε0 R³ இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இன்டூ R12 அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த Q1 Q2 4πε0 R2 minus R1 cube மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குங்க, R2 minus R1. ஸோ இதுக்கு இது கேன்சல் பண்ணோம்னா R2 minus R1 ஸ்கொயர் தான் இருக்கக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம்னா, ஸோ சம் சிம்பிளிஃபிகேஷனுக்காக இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கூலும்ஸ்லா. ஸோ கூலும்ஸ்லா நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டுல நமக்கு என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க, ரெண்டு சார்ஜ் கடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏர் மீடியமா இருக்கிற இடத்துல 9 into 10 to the power 9க்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியதா இருக்கும். ஸோ ஏர் மீடியமா இருக்கிற இடத்துல ஸோ 1 மீட்டருக்கு வந்து நம்ம டிஃபரன்ஸ்ல வந்து சார்ஜஸ் பிளேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஸோ அதனுடைய ஃபோர்ஸ் என்னவா இருக்குங்க 9 into 10 to the power 9 நியூட்டன்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அல்லது ஃபீல்டு இன்டென்சிட்டி ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன லெட்டர்னால டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இ அப்படிங்கிற லெட்டர்னால டினோட் பண்ணுவோங்க. ஸோ இந்த இ அப்படிங்கிற டினோட் பண்ணக்கூடிய லெட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. அந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து எந்த ஒரு பாயிண்ட்ல வேணாலும், ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாயிண்ட்ல வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெக்டார் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னதுங்க, ஒரு வெக்டார் வேல்யூ. ஸோ இந்த வெக்டார் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கக்கூடியதா இருக்குங்க, ஸோ இட் ஹேவ் டைரக்ஷன் as well as magnitude. ஓகேங்களா? சரி, ரைட். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டென்சிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ ஒரு யூனிட் சார்ஜ் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியை நம்ம என்ன லெட்டர்னால குறிக்கலாங்க, இ அப்படிங்கிற லெட்டர்னால குறிக்கலாம். ஸோ அந்த இ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எஃப் டிவைடட் பை கியூ. ஸோ இதை வெக்டார் ஃபார்ம்ல எழுதுறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூ ஆர் மைனஸ் ஆர் டேஷ் டிவைடட் பை 4πε0 ஆர் மைனஸ் ஆர் டேஷ் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா 1/4πε0 k is equal to 1ல இருந்து n வரைக்கும் இருக்குங்க. அப்போ q k r minus rk divided by r minus rk cube அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. கிளியருங்களா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படின்னா என்னதுங்க, ஸோ ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். ஸோ எப்போ வந்து பாத்தீங்கன்னா
ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஒரு சார்ஜ் வச்சுக்கிறப்ப அதுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ் தான் நம்ம என்னன்னு சொல்றாங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதர்வைஸ் இன் அனதர் வேர்ட்ஸ் என்னன்னு சொல்றாங்க ஃபீல்டு இன்டென்சிட்டி, ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து கண்டினியூஸா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிற இடத்துல இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எய்தர் லைன் சார்ஜா இருக்கலாம், சர்ஃபேஸ் சார்ஜா இருக்கலாம், வால்யூம் சார்ஜா இருக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ சார்ஜ் எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா dq அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ டோட்டல் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா q அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இதை எப்படி வந்து அப்டைன் பண்ணலாங்க? இதனுடைய லைன் சார்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா dq is equal to rho l into dl. ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் லைன் இன்டகிரேஷன் ஆஃப் rho l into dl. அதை வந்து பாத்தீங்கன்னா லைன் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா rho s into ds. அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லலாங்க சர்ஃபேஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதே வால்யூம்ல இருந்துச்சு அப்படின்னா rho v into dv. ஸோ இதை வால்யூம் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா கூட நம்ம சப்ஸ்டிட் பண்றப்ப rho l divided by 4 pi epsilon naught r square into dl into ar. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லைன் சார்ஜுக்கு. ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் சார்ஜுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா rho s into ds divided by 4 pi epsilon naught into r square. ஸோ இதை ar அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி e is equal to என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா rho v into dv divided by 4 pi epsilon naught r square into ar. ஸோ இது பேர் என்ன சொல்றாங்க வால்யூம் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து நம்ம என்ன பண்றோங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ் பார்த்தோம். எகைன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவா இருக்கக்கூடிய கண்டினியூஸ் சார்ஜுக்கு வந்து நம்ம என்ன பண்றோங்க பார்த்தோம். ஓகேங்களா? ரைட். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியம். ஸோ எந்த மீடியத்துல வந்து நம்ம இதை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து இது என்ன பண்ணிருக்குங்க இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா d is equal to எப்சிலான் நாட் இன்டு இ அப்படின்னு சொல்லலாம். அந்த எப்சிலான் நாட் அப்படிங்கிறது என்னதுங்க ஈயை பொறுத்து, அதாவது எப்சிலான் நாட் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் மீடியம் பொறுத்து மாறக்கூடியதா இருக்குங்க. ஸோ இந்த எப்சிலான் நாட் அப்படிங்கிறது எதை பொறுத்து மாறக்கூடியதா இருக்குங்க மீடியம் பொறுத்து மாறக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷை அப்படிங்கிற சிம்பிள்னால குறிப்பிடலாம். ஸோ இப்போ சை ஈக்குவல் டு என்ன பண்றலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் டி இன்டு டிஎஸ். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா டி அப்படிங்கிறது வந்து வெக்டர் ஃபீல்டுல இருக்கிறப்ப ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாங்க கூலும்ஸ் பெர் ஸ்கொயர்ல வந்து ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ அப்போ சைஸ் ஈக்குவல் டு என்ன வருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி இன்டு டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம ஒன்ஸ் ரீகால் மட்டும் பண்ணிக்கலாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலும்ஸ் லா பார்த்தோம். ஸோ கூலும்ஸ் லா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ ஸ்டாட்டிக். ஸோ ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோங்க. ஸோ ஒரு சரௌண்டிங்ல ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அந்த பாயிண்ட் இருக்கக்கூடியதை பத்தி படிக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதுல வந்து கூலும்ஸ் லா. ஸோ கூலும்ஸ் லா என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு. ஸோ Q1 Q2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு. அது R12 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்க்கு செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெக்டர் ஃபார்மெட்ல இருக்கிறனால O அப்படிங்கிற ஆரிஜின்ல இருந்து R1 டிஸ்டன்ஸும் O அப்படிங்கிற ஆரிஜின்ல இருந்து R2 டிஸ்டன்ஸ் அதனுடைய ரிசல்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா R12 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடியதா இருங்க. We very well know that. So Q1 Q2 ரெண்டு சார்ஜ் இடையில இருக்கக்கூடிய force directly proportional to the magnitude product of the magnitude Q1 and Q2 directly proportional and inversely proportional to square of the distance between them. So R square க்கு inversely proportional இருக்கக்கூடியதா இருக்குங்க. So K into Q1 Q2 divided by R square அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குப்பா. ஸோ இப்போ F12 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா Q1 Q2 divided by 4 pi epsilon naught R3. ஸோ இது எதுக்கு R cube அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த R12 divided by R cube போறதுனால மேல வந்து R12 மல்டிப்ளை பண்ணோம், கீழேயும் R12 மல்டிப்ளை பண்றப்ப அது R cube அப்படின்னு சொல்லி மாறிக்குதுங்க. ஓகே, ஸோ இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா இட்ஸ் வெக்டார் கால்குலஸ்க்காக என்ன பண்ணிக்கிறோங்க இந்த டிஸ்டன்ஸ் இதை வந்து ஃபைண்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் R2 மைனஸ் R1 போட்டு நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஓகேங்களா, கிளியரா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூலும்ஸ் லாவுடைய வெக்டார் ஃபார்மேஷன். ஸோ இஃப் மோர் தென் 2 சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா Q divided by 4 pi epsilon naught into summation of k is equal to 1 to n. ஓகேங்களா, இதை வந்து பாத்தீங்கன்னா QK R minus 1 சாரி மைனஸ் RK divided by minus R into RK power cube அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதான் வந்து கூலும்ஸ் லாவுடைய பேசிக். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம வந்து வெக்டார் ஃபார்மேஷனுக்கு இந்த கூலும்ஸ் லா வந்து எப்படி கொண்டுட்டு வரோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
electric field intensity. So what is meant by electric field intensity? So force per unit area, unit charge தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றாங்க electric field அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பாயிண்ட்ல எந்த ஒரு பாயிண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜ் வந்து என்ன ஃபோர்ஸ் ஃபீல் பண்ணுது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆர் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஆர் எலக்ட்ரிக் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இன் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் இ அப்படிங்கிற லெட்டர்ல வந்து நம்ம மெஷர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் பெர் கூலம்ஸ் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து வெக்டர் குவாண்டிட்டி அப்படிங்கறனால இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ மேக்னிடியூட் ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதனுடைய வெக்டார் ஃபார்ம் ஈக்குவல் டு என்ன சொல்றோம்னா E is equal to Q divided by R minus R dash divided by 4 pi epsilon naught R minus R dash cube அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் சேம் இதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா 1 divided by 4 pi epsilon naught summation of k is equal to 1 to n வரைக்கும் இருக்குங்க. ஸோ QK ஸோ R minus RK divided by modulus of RK R minus RK cube. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கான வெக்டர் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஓகே, ஸோ கன்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா கன்டினியூஸா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ இந்த கன்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா எய்தர் லைன் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கலாம், சர்ஃபேஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கலாம், வால்யூம் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கலாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா dq அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் எலிமெண்ட். ஸோ அப்போ டோட்டல் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாங்க இன்டகிரேட் பண்றப்ப q அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ dq அப்படிங்கிறத டிஃபரன்சியேஷனை இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா q அப்படின்னு கிடைக்குங்க. ஸோ அப்போ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா dq is equal to rho l into dl அப்படிங்கிறது என்னன்னா லைன் இன்டகிரல். ஸோ அப்போ q is equal to என்ன வருங்க லைன் இன்டகிரல் ஆஃப் rho l into dl. ஸோ இப்போ dq is equal to rho s into ds. அதை இன்டகிரேட் பண்றப்ப என்னங்க இந்த சர்ஃபேஸ் இன்டகிரல் ஆஃப் rho s into ds. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் dq is equal to என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா rho v into dv is equal to q ன்னு இருக்கு. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் இன்டகிரலா பண்றப்ப rho v into dv அப்படின்னு சொல்லிட்டு மாறக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் மீடியம் பொறுத்து மாற்றம் அடையக்கூடியதா இருக்குங்க. அப்போ அந்த மீடியம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லைன் இன்டகிரலுக்கு rho l into dl divided by 4 pi epsilon naught r square into ar ன்னு இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதே மாதிரி சர்ஃபேஸ் இன்டகிரல் ஆஃப் rho s into ds divided by 4 pi epsilon naught r square ன்னு இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதே மாதிரி rho v into dv divided by 4 pi epsilon naught r square into ar. ஸோ இப்போ நம்ம வந்து சர்க்யூட் தியரியில கூலம்ஸ்லாம் படிச்சிருப்போம். அதுல இங்க வெக்டர் ஃபார்மேஷனுக்காக எழுதுறப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அதனுடைய ஆர் வேல்யூ வந்து நம்ம இன்க்ளூட் பண்றோம். இப்போ ஒரு லைன் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், அதே மாதிரி சர்ஃபேஸ் சார்ஜுக்கு எப்படி இருக்கும், வால்யூமெட்ரிக் சார்ஜுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஆர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மீடியமை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டு இ. ஓகேங்களா? ஸோ டி இஸ் ஈக்குவல் டு என்ன வருங்க எப்சிலான் நாட் இன்டு இ. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சை அப்படிங்கிறப்ப சை இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டகிரல் சர்ஃபேஸ் இன்டகிரல் ஆஃப் டி இன்டு டிஎஸ். ஸோ அப்போ அந்த டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றாங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலம்ஸ் பெர் மீட்டர்ல மெஷர் பண்றோம். ஸோ இதனுடைய ஜஸ்ட் இதனுடைய இது கூட கேட்கலாம், யூனிட் கூட நமக்கு என்ன கேட்கலாங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாங்க. ஸோ சைஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் இன்டகிரல் ஆஃப் டி இன்டு டிஎஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதனுடைய யூனிட் என்னவா இருக்கலாங்க கூலும் பெர் ஸ்கொயர் மீட்டர்ஸ். அதாவது நமக்கு அந்த ஸ்கொயர் மீட்டர்ல இருக்கக்கூடிய கூலம்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபினைட் ஷீட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்ஃபினைட் ஷீட் அப்படின்னா ஒரு லைன் இதுல ஸோ இன்ஃபினைட் ஷீட்டா இருந்துச்சு அப்படின்னா ரோஎஸ் பை 2 இன்டூ ஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்கு. ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் சார்ஜா இருந்துச்சு அப்படின்னா டோவி இன்டூ டிவி டிவைடட் பை 4 பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இது ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா டி னுடைய ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா
அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் சார்ஜ் அண்ட் பொசிஷன் பொறுத்து தான், அதே மாதிரி டிபெண்ட்ஸ் ஆஃப் மீடியம் இதை பொறுத்து என்ன ஆகக்கூடியதா இருக்குங்க, அதனுடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸோ காசஸ்லா பார்க்கலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னத்துக்கெல்லாம் வந்து விளக்கம் பார்த்துருக்குறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஈனா என்ன, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீனா என்ன. ஸோ இதுதான் வந்து இதை ரிலேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா காசஸ்லாம் பார்க்க போறோங்க. ஓகே, ஸோ இட் ஸ்டேட்ஸ் தட் டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ எ எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா சைஸ் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்டு, இதான் வந்து சொல்றாங்க. ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லாங்க சை அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டல் சார்ஜ் வந்து கியூ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சை, அதாவது நம்மளுடைய ஃப்ளக்ஸ் டோட்டல் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னா சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் டி சை ஈக்குவல் டு என்ன வரும்னா சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் டி இன்டு டிஎஸ். ஓகேங்களா. ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை சர்ஃபேஸ் ஈக்குவல் டு இந்த வால்யூமெட்ரிக் இன்டெகிரல் ஆஃப் டோ வி இன்டு டிவி. ஸோ தட் மீன்ஸ் Q is equal to என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா surface integral of D into ds equal to volumetric integral of rho v into dv. So இது கிளியருங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்றாங்க டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ் தி சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்றாங்க டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்னு சொல்றோம். ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் நமக்கு என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க d டிவைட் பை sin இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதாவது d இன்டு ds அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதா இருக்குங்க. டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்க்ளோஸ்ட் பை q ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா rho v இன்டு dv அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலேட் பண்ணி நம்ம எழுதிக்கிறோம். ஜஸ்ட் q ஈக்குவல் டு சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் d இன்டு ds ஈக்குவல் டு வால்யூமெட்ரிக் இன்டெகிரல் ஆஃப் dv டிவைட் பை rho இன்டு dv ன்னு எழுதிக்கிறோம். இது வரைக்கும் கிளியருங்களா, இல்ல ரிப்பீட் பண்ணுவோம் இல்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாங்களா. சார் எனக்கு கிளியர்னா ஓகேன்னு அனுப்பிச்சுடுங்க, இல்ல ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட்னு சொல்லி அனுப்பிச்சுடுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இது புரிஞ்சுங்களா, காசஸ்லாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ கன்டினியூ பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ. ரைட், இப்போ by using divergence theorem, ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த டெல் ஆப்ரேட்டர் அப்படிங்கறத வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஸோ டெல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு இருந்தோம்ங்களா டோ யூ டோ பை டோ எக்ஸ் டோ யூ பை டோ ஒய். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா டெல் ஆப்ரேட்டர். ஸோ இந்த டெல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் டி இன்டு டிஎஸ் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் இன்டெகிரல் ஆஃப் டெல் ஆப்ரேட்டர் டாட் டிவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 and 2 வந்து கம்பேர் பண்றப்ப rho v is equal to என்ன இருக்குங்க del dot d அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி இஸ் சேம் as the divergence of electric flux density. ஓகேங்களா. ஸோ நான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்டகிரேஷன் சிம்பிள் மட்டும் தான் யூஸ் பண்றேன். பட் ஆனா நான் இன்டகிரேஷன் பண்ண போறது இல்லைங்க. அதுக்கு பொதுவா என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த நெட் ரிசல்ட் மேக்ஸ்வெல்ஸ்னுடைய ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ rho v is equal to என்ன வருங்க del dot d. ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஸோ இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இ இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால நம்மளால என்ன பண்ணலாங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாங்க இந்த கூலம்ஸ் லால இருந்து அப்டைன் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாங்க இந்த காசஸ் லால இருந்து நம்ம அட்டைன் பண்ணிக்க முடியும். ஓகே, சி எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜ் கியூன்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த கியூ அப்படிங்கிற சார்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா F is equal to என்ன வருங்க Q into E அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுல ஒர்க் டன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜினுடைய லென்த் இருக்கு இல்லைங்களா DL. ஸோ அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் DL பொறுத்து இருக்குங்க. அப்போ DW is equal to மைனஸ் F into DL அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஸோ Fக்கு பொதுவாக என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணலாங்க Q into E dash அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இது எதுக்காக நெகட்டிவ் சைன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஒர்க் வந்து எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்னால டன் ஆகுறதுனால இதை என்னன்னு சொல்றாங்க நெகட்டிவ் சைன்ல வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இ வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூலம்ஸ் லால இருந்து அப்டைன் பண்ணலாம் அல்லது காசஸ் லால இருந்து அப்டைன் பண்ணலாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க இ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ எந்தவித வெக்டர்ஸ் இது இல்லாம வெறும் ஸ்கேலர் பொட்டன்ஷியலா வி ஃபைன் பண்றோம் அப்படின்னப்ப ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு கியூ இன்டு இ டேஸ் அப்படின்னு இருக்குங்க. ஸோ இங்க என்ன ஒர்க் டன் நடந்திருக்கு அப்படின்னா டிடபிள்யூ. ஸோ மைனஸ் எஃப் இன்டு டிஎல்.
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக மைனஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னலா ஒரு ஒர்க் டன் நடந்ததுனால அதுக்கு மைனஸ் கொடுக்குறோம். ஸோ அப்போ W is equal to மைனஸ் கியூ லிமிடேஷன் ஏ டு பி. ஓகேங்களா? ஸோ லிமிடேஷன் எங்க இருந்துங்க ஏல இருந்து பி வரைக்கும். ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா ஏ டு பி இ வெக்டார் டாட் டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல பொட்டன்ஷியல் வோல்டேஜ் என்ன W by Q ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் ஏ டு பி இ இன்டு டிஎல். ஸோ இதை வந்து நம்ம என்ன எழுதிக்கலாங்க V ஆஃப் ஏபி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ் என்னவா இருக்குங்க? ஸோ மைனஸ் சர்ஃபேஸ் இன்டகிரலேஷன் ஆஃப் லிமிடேஷன் ஆஃப் ஏ டு பி இ டு இ இன்டு டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இதுல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ கண்டிப்பா இதனுடைய ஈக்குவேஷன்ஸ் ஸோ எதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் டன்ல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாமே எப்படி சைன் மார்க்கிங் பண்றோம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியதா இருக்குங்க. சரி, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா VAB அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த AB அப்படின்னா ஏ வந்து நெகட்டிவ் வேல்யூவா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லாஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கியூல இருந்து பி, அதாவது கியூ சார்ஜ் வந்து ஏல இருந்து பிக்கு போறப்ப அங்க வந்து ஒரு பொட்டன்ஷியல் லாஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க டினோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதனுடைய இண்டிபெண்டன்ட் பாத் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூல் பர் கூலும் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஸோ வோல்டேஜ் வந்து நம்ம என்னன்னு சொல்லாங்க ஜூல்ஸ் பர் கூலும் அப்படிங்கிற யூனிட்லையும் நாம குறிக்கலாம். ஸோ இப்போ அந்த பொட்டன்ஷியல் வோல்டேஜ் V ஈக்குவல் டு என்ன வரும்னா Q பை 4 பை எப்சிலான் நாட் R. ஓகேங்களா? ஸோ இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி பொட்டன்ஷியலா இருக்கு அப்படின்னா மைனஸ் ஆர் பை இன்ஃபினிட்டி இன்டு இ டாட் டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா கியூ ஒரு ஆர்ஜின் இல்ல நாட் அட் த ஆர்ஜின் அப்படின்னா ஸோ இப்போ விஆர் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூ பை 4 பை எப்சிலான் நாட் இன்டு ஆர் மைனஸ் ஆர் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ சிமிலர் மேனர் என் பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா ஸோ இப்போ அந்த என் பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் விஆர் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 பை 4 பை கே ஈக்குவல் டு 1 டு என் QK பை ஆர் மைனஸ் ஆர்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைன் சார்ஜஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரோயல் 1 by 4 pi epsilon naught rho L r dash by dl by r minus r dash இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா rho s r dash into ds by r minus r for surface integral. ஸோ அதுவே வால்யூமெட்ரிக் இன்டெகிரல் இருந்துச்சுன்னா 1 by 4 pi epsilon naught வால்யூமெட்ரிக் இன்டெகிரேஷன் ஆஃப் rho v r dash dv by r minus r dash அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த வோல்டேஜுக்கும் ஈக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஏபி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க ஏபி ஸோ அதே வந்து பிஏன்னு எடுத்தோம்னா மைனஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோங்க. ஓகே, ஸோ இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ டிஎல் அப்படின்னு இருக்குன்னா விபி இஸ் ஈக்குவல் டு என்ன வருங்க பிஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ்ல வரக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா விஏபி பிளஸ் பிபிஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லி வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்போ இட் மீன்ஸ் லைன் இன்டெகிரல் ஆஃப் இ டேஷ் என்னவா இருக்கும் இ வெக்டார் along with the closed path must be 0. ஸோ ஒரு க்ளோஸ்டு பாத்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் டென்சிட்டி இ வந்து என்னவா இருக்குங்க ஆல்வேஸ் 0 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மூலியமா தெரிஞ்சுக்கூடிய ரிசல்ட். ஸோ கண்டிப்பா இந்த ரிசல்ட்ஸ் ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியதா இருக்கும். ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் டன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் கியூ ஏ டு பி இ வெக்டார் இன்டு டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க சார்ஜ் வந்து ஃபைண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இந்த நெட் ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோக்ஸ் தியரம் அப்ளை பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் இ இன்டு டிஎல் ஈக்குவல் டு டெல் ஆபரேட்டர் இன்டு இ இன்டு டிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்றப்ப என்ன கிடைக்குன்னா டெல் இன்டு இ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஸோ மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் ஸ்டாட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் ஸ்டாட்டிக் ஃபீல்டுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ காசஸ் லால நம்ம என்ன பண்றாங்க மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இதான் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் ஈக்குவல் டு டெல் டாட் டி அப்படிங்களா ரோவி ஈக்குவல் டு டெல் டாட் டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல் கிராஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா
இந்த டெல் ஆப்ரேட்டர்ங்கிறது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். ஸோ நம்ம மேக்ஸ் கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ E is equal to E vector is equal to minus del dot V அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் த கிரேடியன்ட் ஆஃப் V. ஸோ இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா கிரேடியன்ட் ஆஃப் V தான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்குங்க, அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சைன்ல இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the direction of E vector is opposite to the direction of voltage increases. ஓகேங்களா? voltage increase ஆகிறப்ப electric field density என்னங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. இப்போ போலாரிசேஷன். ஸோ இப்போ எப்படி வந்து இது போலாரிசேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ஜஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான சார்ஜஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ரைட். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் சார்ஜ் ஒண்ணு என்ன பண்ணுங்க அப்போஸ் பண்ணும், அன்லைக் சார்ஜ் ஒண்ணு அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதுவும் மேபி கொஸ்டின்ஸ்ல கேட்கலாங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம சொன்னோம் ஒரு க்ளோஸ்டு பாத்துக்குள்ள இருக்கக்கூடிய இ என்னவா இருக்குங்க ஆல்வேஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஈக்லிபிரியம் கண்டிஷன் அப்படின்னா அது என்னவா இருக்குங்க 0வா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ் இருக்கு அப்படின்னா அதனுடைய டைரக்ஷன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க போலரைசேஷனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ இதுல பீஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன பண்றோங்க டைபோலரைஸ் பண்றோம். ஸோ டைபோலரைஸ் பண்றப்ப பீஸ் ஈக்குவல் டு கியூ இன்டு டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ அந்த டி அப்படிங்கிறது என்னதுங்க வி வெரி வெல் நோ தட் அந்த மைனஸ் கியூக்கும் பிளஸ் கியூக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இன்கேஸ் இது வால்யூமெட்ரிக்கா இருக்கு அப்படின்னா Q1 into D1 plus Q2 into D2 plus Qn into Dn. ஸோ சம்மேஷன் ஆஃப் என்னன்னு எழுதிக்கலாங்க k is equal to 1 to n Qk dk அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாங்க. ஸோ இப்போ இதனுடைய போலாரிசேஷன் P is equal to என்ன ஒன் செகண்ட்ங்க. ஸோ இதனுடைய போலாரிசேஷன் P is equal to என்னவா இருக்கு அப்படின்னா லிமிட் டெல் V tends to 0. ஸோ k is equal to 1 to n க்கும் அதே மாதிரி Qk into dk divided by del V அப்படிங்கிற அளவுக்கு இது இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் பிளஸ் கியூ மைனஸ் கியூ இருக்கு ரெண்டு கடையில ஒரு டிஸ்டன்ஸ் டின்னு இருக்கு அப்படின்னா ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் டூ பிளஸ் டிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க இ வந்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியல் டைம்ல H2O அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் குளோரைடு ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைபோல் மவுண்ட்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இது ரெண்டையும் பிரிக்கிறப்ப பிளஸ் சார்ஜ் ஒன்று மைனஸ் சார்ஜ் ஒன்று நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ HCl பிரிச்சோம்னா H பிளஸ் NCl மைனஸ் தான் இருக்கக்கூடியதா இருக்கு. ஓகே ரைட். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெக்டரைஸ் பண்றப்ப ஸோ நமக்கு ஃபைனல் ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ரோ பிஎஸ் ஈக்குவல் டு பி டாட் ஏஎன் இருக்குங்க. ஸோ இப்போ அந்த பிபிவிஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குங்க மைனஸ் டெல் டாட் பின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க டோட்டல் சார்ஜஸ் இதனுடைய ஃபைனல் ரிசல்ட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா டிஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இ இன்டு பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ போலரைசேஷன் P is equal to என்ன ஆகுனா XC into epsilon naught E. இந்த XC அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சப்ஸ்டிபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியலை பொறுத்து இதனுடைய டயலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மாறக்கூடியதா இருக்குங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ D is equal to என்ன பண்ணலாம்னா epsilon naught E plus P அப்படின்னு சொல்லலாம். இதுல P is equal to என்னதுங்க XC into epsilon naught E. ஓகேங்களா? ஸோ epsilon is equal to epsilon naught into epsilon r. நம்ம இதை அப்டைன் பண்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் பாக்குறேங்க. ஸோ இந்த epsilon is equal to என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the permittivity of a dielectric field அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த எப்சிலான் நாட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா permittivity of free space and எப்சிலான் நார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா relative permittivity of material. ஓகேங்களா? ஸோ ஏருக்கு வந்து relative permittivity 1ன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இது மேபி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து 1 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா படி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா J is equal to rho into E. ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ ஒரு கொஸ்டின்ல வந்து இது கேட்டிருக்காங்க. ஸோ V is equal to IRன்னு கொடுத்துருப்பான், அடுத்து J is equal to rho Eன்னு கொடுத்துருப்பான், அண்ட் சில ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா போத்னு கொடுத்துருப்பான். நம்ம கண்ணை மூடிட்டு ஓம்ஸ் லானுடைய ஃபார்மெட்னாவே என்ன பண்ணுவோம் V is equal to IRங்கிறத கிளிக் பண்ணிட்டு வந்துருவோம். பட் கண்டிப்பா இந்த J is equal to rho Vன்னு கொடுத்திருந்தானா அதுவும் ஆப்ஷன். அப்ப ஆல் த சாரி போத் A and B தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரா இருக்கக்கூடியதா இருக்குங்க. கிளியருங்களா? ஸோ இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுல இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பான். எதுக்காகனா நம்மள குழப்பறக்காக, அதாவது நம்ம குழப்பறக்காகன்ட்டு இல்லைங்க, நம்ம வந்து
பிலீவ்டு என்னதான் ஓம்ஸ்லானா v equal to IRங்கிறதெல்லாம் நம்பிக்கையா இருப்போம். ஸோ இப்போ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா J equal to rho E அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா கொடுத்துருப்பான். இதை நீங்க கரெக்டா பாத்துங்க. அடுத்து அக்கார்டிங் டு காசஸ் லா படி என்ன இருக்குன்னா டெல் டாட் E is equal to rho V divided by epsilon. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பவுண்டரி வேல்யூ கண்டிஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைஎலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, கண்டக்டர் அண்ட் டைஎலக்ட்ரிக் இருக்குங்க. ஸோ கண்டக்டர் அண்ட் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ ரெண்டு மீடியம் வந்து பாத்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் அண்ட் டைஎலக்ட்ரிக்கா இருக்குன்னா எப்சிலான் ஆர் டூன்னு இருக்குங்க. அதே மாதிரி கண்டக்டர் அண்ட் டைஎலக்ட்ரிக் அப்படின்னா ஒரு கண்டக்டர் ஒரு டைஎலக்ட்ரிக் அண்ட் கண்டக்டர் அண்ட் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ நமக்கு தெரியும் சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் டி இன்டு டிஎஸ் ஈக்குவல் டு என்னதுங்க q இன்டு q சார்ஜ் என்க்ளோஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, ஸோ சார்ஜஸ் இருக்கு. ஸோ அதனுடைய வெக்டர் ஃபார்மேஷனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க யூஸ் பண்ணி இதை ஃபைண்ட் பண்றோம். ஸோ இப்போ E2 வெக்டர்ஸ் ஈக்குவல் டு E2tt பிளஸ் E2n அப்படின்னு இருக்குங்க. சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் E இன்டு டிஎல்ஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் என்ன இருக்குங்க 0 அப்படின்னு சொல்லிட்டு கூடியதா இருக்குங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ இதனுடைய நெட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு என்ன கிடைக்குங்க D1n ஈக்குவல் டு D12n அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ பயோட்-சவர்லெட் லா. ஸோ இந்த பயோட்-சவர்லெட் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ ப்ரீவியஸாக பார்த்ததுலேருந்து நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓம்ஸ் லானுடைய ஷார்ட் ஃபார்ம், தென் காசஸ் லா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க சர்ஃபேஸ் இன்டெகிரலில் க்ளோஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டி இன்ட்டு டிஎஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குங்க கியூ இன்ட்டு என் க்ளோஸ், அதாவது கியூ சார்ஜஸ் என் க்ளோஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ரிசல்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு கவுன்ஸ் வேணா அதை ரீகால் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ்ல ரீகால் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் கூலும்ஸ் லா. ஸோ கூலும்ஸ் லாங்கிறது ஸ்டாட்டிக் ஃபீல்டுக்காக நம்ம பார்க்கக்கூடியதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா F ஈக்குவல் டு கியூ டிவைட் பை 4 பை எப்சிலான் நாட் சம்மேஷன் ஆஃப் கேஸ் ஈக்குவல் டு 1 டு n QK R மைனஸ் RK டிவைட் பை R மைனஸ் RK ஹோல் கியூப் அப்படின்னு இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபோர்ஸுக்கான ஃபார்மெட் ஃபார் 2 ஆர் மோர் சார்ஜஸ். ரைட். அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா ஈஸ் ஈக்குவல் டு என்ன வருங்க எஃப் பை கியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர் மோர் பாயிண்ட் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா 1 டிவைட் பை 4 பை எப்சிலான் நாட் என் கேஸ் ஈக்குவல் டு 1 டு n QK R மைனஸ் RK டிவைட் பை R மைனஸ் RK கியூப் அப்படின்னு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்யூஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குன்னா லைன் சார்ஜாக இருக்கலாம், சர்ஃபேஸ் சார்ஜாக இருக்கலாம், வால்யூமெட்ரிக் சார்ஜாக இருக்கலாம். அதனுடைய ஈஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா integration of line integration of rho L dl divided by 4 pi epsilon naught r square into ar னு இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதே சர்ஃபேஸ் இன்டெகிரல் இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் rho s into ds divided by 4 pi epsilon naught r square into ar னு இருக்கக்கூடியதா இருக்குங்க. வால்யூமெட்ரிக் இன்டெகிரலா இருந்துச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் வால்யூமெட்ரிக் சார்ஜா இருந்துச்சு அப்படின்னா வால்யூமெட்ரிக் இன்டெகிரல் ஆஃப் rho v into dv divided by 4 pi epsilon naught r square into ar. ஓகேங்களா? ஸோ அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி டி இஸ் ஈக்குவல் டு என்னன்னா எப்சிலான் நாட் இன்டூ ஆர். ஸோ நான் இதை எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் ஆஃப் டி இன்டூ டிஎஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சீட்டுக்காக இருந்துச்சு அப்படின்னா ரோ எஸ் டிவைட் பை 2 அப்படின்னு எழுதுறாங்க. ஸோ அதே வால்யூமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா ரோ வி இன்டூ டிவி டிவைட் பை 4 பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஏஆர்னு எழுதுறாங்க. ஓகே. ஸோ இப்போ காசஸ்ல என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஈக்குவல் டு சார்ஜ் என்க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் டி சைஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் டி இன்டூ டிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் கியூஸ் ஈக்குவல் டு என்னன்னா பிவி இன்டூ டிவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வால்யூமெட்ரிக் இன்டெகிரல் ஆஃப் ரோ வி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை சிம்பிளை பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ரோ இஸ் ஈக்குவல் டு டெல் டாட் டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் டி இன்டூ டிஎஸ் நான் என்னன்னு எடுத்து எழுதுறேன்னா வால்யூமெட்ரிக் இன்டெகிரல் ஆஃப் டெல் இன்டூ டி இன்டூ டிவி அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கலாங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி வந்து நம்ம எதுல இருந்தாலும் அட்டைன் பண்ணலாம். ஒன்று கூலும்ஸ்ல யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா காசஸ்ல யூஸ் பண்ணலாங்க. ஸோ இப்போ எஃப் ஈக்குவல் டு கியூ இன்டூ இ. ஓகேங்களா? ஸோ இதுல டபிள்யூ டிடபிள்யூ அப்படின்னா ஒர்க் டன்ங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் எஃப் இன்டூ டிஎல். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பொதுவாக எஃப்க்கு பொதுவாக என்னன்னு போட்டுக்கலாங்க மைனஸ் கியூஇ இன்டூ டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாங்க. ரைட். ஸோ இதை டபிள்யூ ஈக்குவல் டு மைனஸ் கியூ இன்டூ ஏ டு இ போட்டு இன்டகிரேட் பண்றோம். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னா VAB is equal to W divided by Q is equal to minus A to B E into DL. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோயர் கிளாஸ்லயே பார்த்துருப்போம். VB is equal to என்னதுங்க W by Q. ஸோ அதை வந்து சிம்பிளிஃபை பண்றப்ப தான் நமக்கு என்ன கிடைக்குதுங்க ஸோ இது கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதையும் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஜூல் பெர் கூலுமை நம்ம என்னன்னு சொல்லாங்க வோல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஜூல் பெர் கூலுமை நம்ம என்னன்னு சொல்லாங்க வோல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ W by Q வோல்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் W by Q சொல்லலாம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழப்பறதுக்கான கொஸ்டின்ஸா வரலாம். V is equal to என்ன வருங்க I V is equal to IR ன்னு கொடுத்துடலாம். அதே மாதிரி கீழே இன்னொரு ஆப்ஷன்ல ஜூல் பர் கூலும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க ஆப்ஷனபிள்ல கரெக்டானதா தான் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இப்போ அந்த விங்கிறது வந்து பாத்தீங்கன்னா q dot by 4 pi epsilon naught into epsilon r அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா லைன் சார்ஜுக்கு எப்படி இருக்கும், சர்ஃபேஸ் சார்ஜுக்கு எப்படி இருக்கும், வால்யூமெட்ரிக் சார்ஜுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்களா. லைன் சார்ஜ்னா டோ எல் இன்ட்டு ஆர் டேஷ்ங்க, சர்ஃபேஸ் சார்ஜ்னா ரோ எஸ் இன்ட்டு ஆர் டேஷ்ங்க, அதே மாதிரி வால்யூமெட்ரிக் சார்ஜ்னா ரோ வி இன்ட்டு ஆர் டேஷ்ங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்குங்க? அட்லீஸ்ட் அந்த ஃபைனல் ஆன்சர்ஸ் மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனல் ஆன்சர்ஸ் ஞாபகம் வச்சுங்க, கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. ஸோ கண்டிப்பா இந்த பார்ட்ல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் வோல்டேஜ்னா ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓம்ஸ்லாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன இப்போ அப்படியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே பிரேக் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கங்க, கிளாஸ் கன்டினியூ பண்ணிக்கலாங்க. ஸோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கங்க, கிளாஸ் கன்டினியூ பண்ணிக்கலாம். சார் கிளாஸ் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கங்க, கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் வோல்டேஜ் அக்ராஸ் த லைன் சார்ஜ், சர்ஃபேஸ் சார்ஜ், வால்யூமெட்ரிக் சார்ஜ் இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அதாவது இன்டென்சிட்டிக்கும் நமக்கு எலக்ட்ரிக் இன்டென்சிட்டிக்கும் வோல்டேஜுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. ஸோ இப்போ வெக்டரைஸ் VAB is equal to மைனஸ் VBA அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா VAB is equal to மைனஸ் A to B E into DL அப்படின்னு இருக்கு அப்படின்னா VBA is equal to என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B to A E வெக்டர் into DL அப்படின்னு சொல்லிட்டு கூடியதா இருக்குங்க. ஸோ இது ரெண்டே ஆட் பண்றப்ப சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் E into DL is equal to ஆல்வேஸ் என்னவா இருக்குங்க 0 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் இன்டெகிரல் ஆஃப் E along the close pathல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது என்னவா இருக்குங்க ஜீரோவா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ லைன் இன்டெகிரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு க்ளோஸ்டு பாத்துல வந்து என்னவா இருக்குங்க 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் E into DL is equal to 0 அப்படின்னு சொல்லி இருக்கிறோம்ங்களா. இந்த நெட் ரிசல்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டோக்ஸ் தியரம் வந்து அப்ளை பண்றோம். ஸோ அப்படி ஸ்டோக்ஸ் தியரம் அப்ளை பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல் கிராஸ் E into DS equal to 0. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நெட் ரிசல்ட் என்ன கிடைக்குங்க டெல் கிராஸ் E is equal to என்னவா இருக்குங்க 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ ஸோ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டெல் வி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இப்போ போலாரிசேஷன் ஆஃப் டயலக்ட்ரிக்ஸ். ஸோ டயலக்ட்ரிக்ஸுடைய போலாரிசேஷன். ஸோ போலாரிசேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குங்க நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ மைனஸ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ், பிளஸ் சார்ஜ். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய போலாரிசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ இந்த போலாரிசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் இ சீக்வல் டு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன வருங்க Q இன்டு V அப்படின்னு இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதுவே நெகட்டிவ் சார்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா F டைரக்ஷன் ஈக்குவல் டு என்ன வரும்னா மைனஸ் Q இன்டு E அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ரைட். ஸோ இப்போ இந்த ஒரு ஈக்குலிபிரியம் வந்து பாத்தீங்கன்னா E ஈக்குவல் டு என்ன இருக்குங்க 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சம் சார்ஜஸ் வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ண கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதனுடைய ஈக்லிபிரியம் பிளஸ் ஒரு Q1 பிளஸ் Q2 அப்படிங்கிற ஒரு சார்ஜ் வந்து டிஸ்போஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோங்க ஒரு டயலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா போலரைசேஷன் பண்ணி அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம பார்க்குறோங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்டட் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா P ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா Q இன்டூ டி டேஷ் அப்படின்னு இருக்குங்க. ஸோ இப்போ இந்த டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மைனஸ் Q அண்ட் Qங்க. ஸோ இப்போ இதே மாதிரி n நம்பர் ஆஃப் டைபோல்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க K is equal to 1 to n QK into DK அப்படின்னு போட்டுக்கலாங்க. ஸோ இப்போ இதுல polarization of P is equal to என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா limitation of del V tends to 0 K is equal to 1 to n QK divided by QK into DK divided by del V அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க.
இந்த மேஜர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா டைஎலக்ட்ரிக்ல வந்து என்ன இருக்குங்க, ஸோ நமக்கு வந்து அதனுடைய டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மாறக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா HCl, H2O இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைபோல் மவுண்டட் என்ன இருக்குங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடியதா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பிளஸ் கியூ மைனஸ் கியூ இருக்குங்க. ஸோ அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து டி அப்படின்னு இருக்குன்னா, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வால்யூமெட்ரிக் இருக்கு அப்படின்னா அந்த வால்யூமெட்ரிக்கானதை ஃபைன் பண்றோம். ஸோ இதுல இதனுடைய டைபோலரைசேஷன் என்ன இருக்குன்னா பி இன்டு ஏன்னு இருக்குங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனஸ் டெல் இன்டு பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாங்க. ஓகே, ஸோ இப்போ இதனுடைய டோட்டல் பவுண்டரி வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குங்க, QB is equal to del into PS P into DSங்க. ஸோ அதை வந்து PPS into DSன்னு எழுதிக்கலாங்க. அதே மாதிரி மைனஸ் PPC QP is equal to என்ன எழுதலாங்க, PV into DVன்னு எழுதலாங்க. ஸோ டெல் இன்ட்டு P into dV அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சர்ஃபேஸ் இன்டெகிரலுக்கு நம்ம எழுதிக்கலாங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ இதை நம்ம ஃபைனலா என்னன்னு பார்க்கலாம்னா போலரைசேஷன் P is equal to XC into XC into எப்சிலான் E into E அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இந்த XC அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சக்சஸபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல், எலக்ட்ரிக் சக்சஸபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோங்க XC அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எப்சிலான் நாட் எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டு எப்சிலான் ஆர்னு சொல்லலாங்க. ஸோ இதுல எப்சிலான் அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்சிலான் அப்படிங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் டைஎலக்ட்ரிக் ஃபீல்ட், எப்சிலான் நாட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்ங்க. எப்சிலான் ஆர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஃபார் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஓகேங்களா ரைட். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டைஎலக்ட்ரிக் ஃபீல்டுல பார்த்ததுங்க. சரி ரைட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு இந்த இன்டீரியர் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டைஎலக்ட்ரிக் ஃபீல்டை இன்ட்ரடியூஸ் பண்றப்ப என்னென்ன எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஓம்ஸ்ல அப்படி J is equal to நம்ம என்னன்னு எழுதலாங்க, J is equal to rho E அப்படின்னு சொல்லி எழுதலாங்க. ஸோ ஆப்ஷன்ல நான் மறுபடியும் சொல்றேன், ஆப்ஷன்ல V is equal to IR, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா J is equal to dou E அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ போத் A and B தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரா இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதே மாதிரி அக்கார்டிங் டு காசஸ்ல அப்படி என்ன இருக்காங்க டெல் இன்டு இஸ் ஈக்குவல் டு ரோ வி டிவைடட் பை எப்சிலான் கொடுத்திருந்தாலும் சரி, இன்டகிரேஷன் ஆஃப் டி இன்டு டிஎஸ் கொடுத்திருந்தாலும் சரி, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா காசஸ் லாக்கு வந்து அப்ளிகபிள். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதனுடைய இன்டென்சிட்டி. ஓகே, பவுண்டரி வேல்யூ கண்டிஷன்ஸ் பார்க்குறப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ் இருக்குங்க. ஸோ ஒரு டைஎலக்ட்ரிக் டு டைஎலக்ட்ரிக் அண்ட் கண்டக்டர் டு டைஎலக்ட்ரிக் அண்ட் கண்டக்டர் டு ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ இதனுடைய ஃபைனல் ரிசல்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா E1 E2 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மீடியம் 1 மீடியம் 2 அப்படின்னு இருக்கு அப்படின்னா E1 equal to E1T plus E1N அப்படின்னு எழுதலாம், E2 equal to E2D plus E2N அப்படின்னு எழுதலாம். ஸோ ஆனால் சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் E into DL equal to என்ன இருக்குங்க ஆல்வேஸ் 0. ஸோ இப்போ ஈக்குவல் டு 0 ஆஃப் என்னன்னு வச்சுக்கலாங்க E1 del W minus E1N del H by 2 minus E2N del H divided by 2 minus E2T del W plus E2N del H divided by 2 plus E1N del H divided by 2 ன்னு போடலாங்க. ஸோ அப்போ போடுறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D1T divided by epsilon is equal to D2T divided by epsilon T அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த DT அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சம் சேஞ்சஸ் அக்ராஸ் த சர்ஃபேஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த பேர் என்னன்னா டிஸ்கன்டினியூஸ் ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா del T அப்படின்னு இருக்குங்க. ஸோ இப்போ D is equal to epsilon E, epsilon E is equal to என்னன்னு எழுதலாங்க DT into DN அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா D1N is equal to D2N அப்படின்னா DN வந்து பாத்தீங்கன்னா கன்டினியூஸ் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ரைட். ஸோ அடுத்தது நம்மளுடைய TNEB AE டாபிக்ல ஒன் ஆஃப் த டாபிக் என்ன அப்படின்னா பயோட் சாவர்லெட் லா. ஓகேங்களா, ஸோ இந்த பயோட் சாவர்லெட் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the magnetic field intensity DH. ஓகேங்களா, ஸோ அட் த பாயிண்ட் ஆஃப் P இருக்கிறப்ப ஸோ டிஃபரன்ஷியல் கரண்ட். ஓகேங்களா, ஸோ எலிமெண்ட் IDL அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் IDL அண்ட் சைன் ஆங்கிள் ஆஃப் பிட்வீன் த எலிமெண்ட் லைன் ஜாயினிங். அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பயோட் சாவர்லெட் லா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ DH இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு I into DL sin alpha divided by inversely proportional to square of the distance between them.
ஸோ இந்த ரிசல்ட் ஆல்சோ நமக்கு என்ன பண்ணலாங்க, ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல கேட்கலாங்க. ஸோ டிஹெச் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ இன்டு டிஎல் சைன் ஆல்ஃபா டிவைட் பை ஆர் ஸ்கொயர், அல்லது டிஹெச் ஈக்குவல் டு ஐ இன்டு டிஎல் சைன்ஸ் ஆல்ஃபா டிவைட் பை பை 4 பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது வெக்டர் ஃபார்முக்கு எழுதுறப்ப என்னங்க, ஐ இன்டு டிஎல் ஆர் டிவைட் பை 4 பை ஆர் கியூப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதுல டிஹெச் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, அந்த டிஹெச் வேல்யூ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் அடுத்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஃபைண்ட் பண்ணிக்க முடியுங்க. ஓகே, ஸோ ஜென்ரலா ஆம்பியர்ஸ் லா, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது பயோசாவர்ட் லா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியர்ஸ் லா. ஸோ ஆம்பியர்ஸ் லா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா லைன் இன்டெகிரல் ஆஃப் டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் ஆஃப் ஹச் அரௌண்ட் பை க்ளோஸ்ட் பாத் இஸ் சேம் ஆஃப் த நெட் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் ஹச் சாரி லைன் இன்டெகிரல் ஆஃப் ஹச் இன்டு டிஎல் ஈக்குவல் டு என்ன இருக்குங்க, ஐ என்க்ளோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஓகேங்களா? ஸோ டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் ஆஃப் ஹச் லைன் இன்டெகிரல் ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்குங்க, ஐ என்க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்க, ஸோ இதை பத்தின விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இன்ஃபினிட் சீட் கரண்ட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபினிட் சீட் கரண்ட் அப்படின்னா இஜெட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற பிளான் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா கே டேஷ் ஈக்குவல் டு என்ன இருக்குங்க, கேஒய் இன்ட்டு ஏ வெக்டர் அப்படின்னு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ இதுக்கு அப்ளை பண்றப்ப ஹச் இன்ட்டு டிஎல் ஈக்குவல் டு ஐ என்க்ளோஸ்டு. ஸோ கேஒய் இன்ட்டு பி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை சால்வ் பண்றப்ப ஹச் வந்து எப்படி இருக்குங்க, டிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ அதனுடைய கரண்ட் வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச்சோட வேல்யூ இஜெட் ஈக்குவல் டு 0 விட அதிகமா இருக்கிறப்ப ஹச் நாட் இன்ட்டு ஏஎக்ஸ் இருக்குங்க. 0 விட கம்மியா இருக்கிறப்ப இஜெட்டோட வேல்யூ மைனஸ் ஹச் நாட் இன்ட்டு ஏஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்றப்ப என்ன கிடைக்குங்க, ஹச் ஈக்குவல் டு 1/2 கே இன்ட்டு ஏஎன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இதை பத்தின விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி பத்தி பார்க்கலாங்க. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பி அப்படின்னு சொல்றோம். இது சிமிலர் டு என்னங்க, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி டி மாதிரி தான். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹச் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கு ஹச்சுக்கு ரிலேட் பண்றோம். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஹச்சுங்க. ஸோ இப்போ இந்த மியூ நாட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4 பை இன்டு 10 to the power minus h per meter இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதனுடைய ஃப்ளக்ஸ் ஐ வந்து நம்ம என்னன்னு சொல்லாங்கன்னா பி இன்டூ டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டினோட் பண்ணலாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சைஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் டி இன்டூ டிஎஸ் ஈக்குவல் டு கியூ. ஸோ இது நம்ம எங்கிருந்து அட்டைன் பண்றோங்க, காசஸ் லால இருந்து அட்டைன் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் டி இன்டூ டிஎஸ் ஆல்வேஸ் என்னவா இருக்குங்க, 0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றாங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லா ஆர் காசஸ் லா ஃபார் மேக்னட்டோ ஸ்டாட்டிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் பி இன்டு டிஎஸ் ஈக்குவல் டு நமக்கு டைவர்ஜென்ஸ் எடுக்கிறப்ப என்னங்க வால்யூமெட்ரிக் இன்டெகிரல் ஆஃப் டெல் இன்டு பிவி இன்டு டிவின்னு இருக்குங்க. அப்போ டெல் டாட் பி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல்ஸ்னுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபேரடேஸ் லா. ஸோ ஃபேரடேஸ் லா என்ன இருக்குங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸுக்கு தகுந்த மாதிரி அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகுங்க, இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுங்க. அப்போ டி லாம்டா டிவைட் பை டிடி. ஸோ அதை எப்படி எழுதலாங்க, மைனஸ் என் இன்டூ டி சைடோட பை டிடி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சைன்ல இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, அந்த ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கறனால மைனஸ் சைன்ல நம்ம குறிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டர்னுக்கு n ஈக்குவல் டு 1 அப்படின்னா VEMF ஈக்குவல் டு டி சைடோட பை டிடி அப்படின்னு இருக்குங்க. ஸோ இப்போ VEMF ஈக்குவல் டு சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் E இன்டு டிஎல் ஈக்குவல் டு மைனஸ் டி டிவைட் பை டிடி இன்டு பி இன்டு டிஎஸ் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸ் இன்டெகிரல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பி இன்டு டிஎஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க, அந்த க்ளோஸ்ட் பாத்னுடைய எல்லுக்கு பொறுத்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வேரியேஷன்ஸ் எதெல்லாம் பொறுத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் வேரிங் பி ஃபீல்டை பொறுத்து இருக்குங்க, டைம் வேரிங் லூப் ஏரியா ஸ்டாட்டிக் பி பொறுத்து இருக்குங்க, by having the time varying loop area in time varying b field பொறுத்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி லூப், ஸோ டைம் வேரிங் பி பொறுத்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி லூப் அப்படின்னா நமக்கு எது இருக்குங்க, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லைங்களா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ல அந்த வி இஸ் ஈக்குவல் டு விஎம்எஃப் ஈக்குவல் டு என்ன இருக்குங்க, டெல் இன்ட்டு இ இன்ட்டு டிஐ. ஸோ மைனஸ் சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் டோ பி டோட் பை டோ டி இன்ட்டு டிஎஸ் அப்படின்னு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ இது டெல் இன்ட்டு இ ஈக்குவல் டு என்னவா இருக்குங்க, நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ டைம் இன்டெகிரல் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க, டெல் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா மூவிங் லூப்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ மூவிங் லூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குங்க, டெல் இன்ட்டு இஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குங்க, டெல் எக்ஸ் இன்ட்டு யூ இன்ட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. அதே மூவிங் லூப் டைம் வேரியன்ட் ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க, ஸோ
இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல் இன்ட்டு ஹச் இன்ட்டு ஜே பிளஸ் நமக்கு என்ன இருக்குங்க டெல் டி பை டிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல நமக்கு ஜே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டோ இ அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஃபார்மும் இன்டகிரேஷன் ஃபார்ம் ஃபார் காசஸ் லா எது நல்லா இருக்குன்னா அதாவது டெல் இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு ரோவி அப்படின்னா காசஸ் லாங்க. அதே மாதிரி சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் டி இன்ட்டு டிஎஸ் ஈக்குவல் டு ரோவி இன்ட்டு டிவி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய இன்டகிரேஷன் ஃபார்ம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்டென்ஸ் இந்த ஐசோலேட்டட் மேக்னெட்டிக் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெல் இன்ட்டு பி ஈக்குவல் டு 0, டெல் இன்ட்டு டிஎஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரக்கூடியதா இருக்குங்க. அதே மாதிரி டெல் இன்ட்டு இ ஈக்குவல் டு மைனஸ் டோ வி பை டோ டி அப்படின்னு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் என்ன இருக்குங்க, சாரி லைன் இன்டெகிரல் ஆஃப் இ இன்ட்டு டிஎல் ஈக்குவல் டு மைனஸ் டோ பை டோ டி இன்ட்டு பி இன்ட்டு டிஎஸ் அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்றாங்க ஃபேரடேஸ் லா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதனுடைய இன்டகிரேஷன் ஃபார்ம் என்ன இருக்குன்னா டெல் இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு ஜே பிளஸ் டோ டி பை டோ டி அப்படின்னா சர்ஃபேஸ் லைன் இன்டெகிரல் ஆஃப் ஹச் இன்ட்டு டிஎல் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் ஜே பிளஸ் டோ டி பை டோ டி. இது வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியர்ஸ் சர்க்கியூட் லா. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா எப்படி இந்த வெக்டர் ஃபார்மேஷனுக்கு அந்த ஸ்டாட்டிக் ஃபீல்டு தியரி வந்து இருக்கு அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா, ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த காசஸ் லா இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த காசஸ் லாவை மட்டும் நம்ம என்ன பண்ணலாங்க, ஸோ இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் பார்க்கலாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ காசஸ் லா பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு சார்ஜ் கியூ அப்படிங்கிற சார்ஜ் இருக்கு. ஸோ அந்த சார்ஜ் சுற்றி ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த நார்மல் சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சம் மேக்னிடியூட் வந்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் கியூ இருக்குங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜினரி ஒரு ஸ்பியர் ரேடியஸ் ஆர் ரேடியஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பியர் இருக்குன்னு வச்சுங்க. ஸோ காசஸ்ல நமக்கு என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னா டோட்டல் எலக்ட்ரிக் பிளஸ் த்ரூ த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஈக்குவேஷன் என்னவா இருக்கு அப்படின்னா ஈக்குவல் டு இ இன்ட்டு டிஎஸ் ஈக்குவல் டு என்ன வருங்க சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் இ இன்ட்டு டிஏ இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட் சார்ஜ் வந்து ரேடியஸ்ல பண்ணியிருக்கிறதுனால அந்த அவுட்வர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொசிஷன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க சர்ஃபேஸ் வந்து ஸ்பியரா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்போ அந்த டைரக்ஷன் ஆஃப் எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஏ வந்து என்ன இருக்குங்க ஆங்கிள் வந்து 0ன்னு இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா இ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ சை இஸ் ஈக்குவல் டு என்ன வருங்க சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் இ இன்ட்டு டிஏ. ஸோ காஸ் 0 ஈக்குவல் டு என்ன வருங்க 1ன்னு வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் ஸ்பியருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5f ஈக்குவல் டு இ இன்ட்டு சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் டிஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 pi r ஸ்கொயர் அப்படிங்கிற சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 1 by 4 pi r 4 pi எப்சிலான் நாட் இன்ட்டு கியூ பை ஆர் ஸ்கொயர் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா சை இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காசஸ் லா. இதுவும் ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் காசஸ் லா. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா காசஸ் லா ஃபார் ஆட்ரிபியூட்டிக்லி ஷேப்டு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இப்போ டோட்டலா நமக்கு என்ன இருக்குங்க ஒரு அன்இவனான ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ இதுல சர்ஃபேசஸ் வந்து பாத்தீங்கன்னா A1 A2 A3ன்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் ஆயிருக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து சார்ஜ் என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 5E அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ 5E இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் E இன்ட்டு DA. ஸோ இதை என்னன்னு சொல்லாங்கன்னா Q சார்ஜ் என்க்ளோஸ்டு டிவைடட் பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ Q என்க்ளோஸ்டு அப்படிங்கிறது என்ன டோட்டல் சார்ஜ் இன்க்ளோஸ்டு த சர்ஃபேஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ காசஸ் லா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஃபைனலா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அந்த த்ரோட் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணிருக்குங்க ஃபர்ஸ்ட் திங் அதனுடைய டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி சார்ஜஸ் என்க்ளோஸ்டு பொறுத்த இருக்குமே ஒழிய அதனுடைய சர்ஃபேஸோ அல்லது அந்த சார்ஜ் பிரசன்ஸ் ஆஃப் அவுட் சைடு சர்ஃபேஸோ இதை பொறுத்தெல்லாம் இது வந்து இருக்கவே இருக்காதுங்க. ஸோ அதனுடைய எதை பொறுத்து மட்டும்தான் இருக்குங்க எவ்வளோ அளவுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் உள்ள சர்ஃபேஸ்ல இருக்கு அப்படிங்கிறது டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதே மாதிரி டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் லொகேஷன் ஆஃப் சார்ஜஸ் இன்சைட் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஓகேங்களா, அதனுடைய க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னுடைய இண்டிபெண்டா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இமேஜினரி சர்ஃபேஸ் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி சேஃப் ஆஃப் த காசியன் சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ டைப் ஆஃப் சார்ஜ் கான்ஃபிகரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸோ மெனி கைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் ஸோ ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோங்க ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் சார்ஜா எடுத்துக்கோங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஆர் பிளானருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மற்ற டைப் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் இது கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த கேசியன் சர்ஃபேஸ். ஸோ ஆனால் சார்ஜ் டு கியூ என்க்ளோஸ்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் த லைஸ் இன்சைடில் லை ஆகிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோங்க கியூ சார்ஜ் என்க்ளோஸ்டு அப்படின்னு சொல்றேங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசியன் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிஸ்ட்ராக்ட் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வழியாக என்ன பண்ணாதுங்க பாஸ் பண்ணாது. அதே மாதிரி காசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கூலும்ஸ் லால இருந்து அனதர் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸ் லா. ஸோ இதை யூஸ் பண்ணி கூலும்ஸ் லா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றாங்க சார்ஜ் கடையில் கூடிய ஃபோர்ஸ் இதெல்லாமே கால்குலேட் பண்றோம். சிமிலர் மேனர் நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா காசஸ்ல வந்து ஒரு டிஃபரன்ஷியேட்டட் இதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாங்க பார்த்துக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க ஒரு கியூ சார்ஜ் இருக்கு. ஸோ அந்த கியூ சார்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏரியா 1 ஏரியா 2ன்னு சொல்லிட்டு ரெண்டு ஏரியால இருந்து ஃபைன் பண்றோம். ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா கியூ சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா எங்க டிஸ்போஸ் ஆயிருக்கு அப்படின்னா கியூப்ல வந்து டிஸ்போஸ் ஆயிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் திங்க் A1 வந்து என்ன பண்ணலாங்க கியூ பை எப்சிலான் நாட். A2க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்குங்க நோ சார்ஜஸ் இன்சைட்ல இல்ல. ஸோ அப்போ அது வந்து ஜீரோன்னு இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதே மாதிரி நமக்கு கியூபுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெல் இஸ் ஈக்குவல் டு என்ன வருங்க 3 கியூபோட பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ டோட்டலா வந்து பாருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கியூ அப்படிங்கிற சார்ஜ் இருக்குங்க. ஸோ A1 பை எப்சிலான் நாட் இருக்குங்க. இங்க சார்ஜ் வந்து இன்சைட்ல எதுவும் இல்லை. ஸோ இப்போ நான் அதை வந்து கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய தேவையில்லைங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காசஸ் லா. ஸோ காசஸ் லா எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ ஒரு இன்ஃபினிட்டி ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சார்ஜ் டென்சிட்டி ஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோங்க ஒரு இன்ஃபினிட்டி ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கக்கூடிய சார்ஜ் இருக்குங்க. ஸோ சார்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பி அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல வரைக்கும் என்ன இருக்குங்க ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர்ங்கிற வயர் இருக்குங்க. ஸோ இப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா பி அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா காசஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்க முடியுங்க ஃபைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரெண்டு ஸ்மால் சார்ஜ் எலிமெண்ட்ஸ் A1 A2 அப்படிங்கிற வயர்ல இருக்கு அப்படின்னா ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பில இருந்து இருக்குன்னா அதனுடைய ரிசல்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சார்ஜஸ்ல இருக்கக்கூடிய ரேடியஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜ் வயருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குங்க மேக்னிடியூடுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேமா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய சர்க்குலர் சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க சிலிண்ட்ரிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் ஆர் இன்ட்டு எல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 20ல வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் இருக்கு அப்படின்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் என்க்ளோஸ்டு தி சர்ஃபேஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் டாப் சர்ஃபேஸ் பாட்டம் சர்ஃபேஸ் இதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் இ இன்ட்டு டிஏ கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலிண்ட்ரிக்கலுக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைன் இன்டெகிரல் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து வந்துங்கன்னா இன்ஃபினிட் பிளான் ஷீட்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா ஸோ சார்ஜஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் ஷீட் இருக்கு. ஸோ இந்த பிளான் ஷீட்ல இருக்கிறதுக்கு நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அந்த ஷீட்ல இருந்து ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ அந்த ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கிறதுனால எல் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கிறோங்க 2r அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டுமே பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க காசஸ் சிலிண்ட்ரிக்கல் போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கர்வ்டு இது வந்து பாத்தீங்கன்னா டாப் பாட்டம். ஸோ டோட்டலா என்ன வருங்க கியூ என்க்ளோஸ்டு டிவைடட் பை எப்சிலான் நாட்னு வருங்க. ஸோ இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் இ இன்ட்டு சி டிஏ இன்ட்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் பி டேஸ் வந்து என்னன்னு எழுதிக்கலாங்க இ இன்ட்டு டிஏ அப்படின்னு போறோம். ஸோ கியூ என்க்ளோஸ்டு டிவைடட் பை கியூ நாட். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க ஸோ ஒரு லைன்லயோ ஷீட்டட்லயோ இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டியை நம்மளால காசஸ் லாவை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அன் இன்ஃபினிட்டி பிளான்ல இருக்கக்கூடிய ஷீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்சிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆனா ஆர் டிஸ்டன்ஸை பொறுத்து என்ன இருக்குங்க அதுங்க இன்டிஃபரெண்டா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா சேம் அட் எனி பாயிண்ட். ஸோ எந்த சான்ஸ் எடுத்தோம்னாலும் சேமா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஜீட்டா சிக்மா ஈக்குவல் டு என்ன இருக்குங்க ஆல்வேஸ் கிரேட்டர் தன் 0 இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் பி இஸ் அவுட்வர்ட் த பர்டிகுலரா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா இன்வர்டு தான் பெர்பெண்டிகுலரா இருக்குதுங்க. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா -n2 பிளானா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டூ பிளான்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ அதனுடைய சார்ஜ் இன்ஃபினிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இன்ஃபினிட்டிலேயே இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ பிளஸ் சீட்டா மைனஸ் சீட்டா அப்படிங்கிறதா அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க பேரலா வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ அதனுடைய பிளேட்ஸ்க்கு அவுட் சைட்ல இருந்து நம்ம என்ன பண்றோங்க காசஸ் லாவை அப்ளை பண்றோம். ஸோ இது ரெண்டு பிளேட் இருக்குங்க. இந்த ரெண்டு பிளேட்டுக்கு அவுட் சைட்ல இருந்து காசஸ் லாவை அப்ளை பண்றோம். அப்ளை பண்றப்ப ஸோ இ இன்சைட்ஸ் ஈக்குவல் டு ஈட்டா டிவைட் பை 2 எப்சிலான் நாட் பிளஸ் ஈட்டா டிவைட் பை 2 எப்சிலான் நாட் ஈக்குவல் டு கிடைக்கும்.
ஸோ இப்போ இதை ஆட் பண்றப்ப என்ன கிடைக்குன்னா ஈட்டா டிவைட் பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதே மாதிரி டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் பார்க்கலாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல். ஸோ இது அவுட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க காசியன் ஸ்பெரிக்கல் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதனுடைய இது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா E into ds equal to Q by epsilon. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைனல் ரிசல்ட்ஸா அட்டைன் பண்றோங்க. ஓகே. ஸோ இதனுடைய வெக்டார் ஃபார்மட்ஸ். ஓகே, கிளியருங்களா? ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம காசஸ் லாவை எப்படிலாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டா பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டானதுங்க. ஓகேங்களா? ரைட்டுங்க.